கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 8ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒன்றின் தொடக்கம் அல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. ஆமென். நம்முடைய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நாம் பல நேரங்களில் தொடக்க காலத்திலே தொடங்கும் நேரத்திலே சில தோல்விகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். சூழ்நிலைகள் அவ்வாறு அமையலாம். அந்த நேரத்திலெல்லாம் நாம் சில நேரம் ஒரு மன உறுதியோடு இருந்தாலும் கூட நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்மை மிகவும் தாழ்த்தி பேசி நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு முயல்வார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட அருமையான வார்த்தையை சபை உரையாளர் நமக்கு கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தொடக்க காலத்திலேயே தொடங்கும் நேரத்திலேயே அதற்குரிய முடிவு சம்பூரணமாக நிறைவாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சில வேளைகளில் அது மாதிரி வரலாம். ஆனால் பல நேரங்களில் தொடக்கத்திலே நாம் பல அனுபவங்களை பெறுவதற்கு கடவுள் நம்மை அனுமதிப்பார். சில தோல்விகளை அனுமதிப்பார், சில தடைகளை அனுமதிப்பார். ஆனால் அந்த தடைகளெல்லாம் கடவுள் அனுமதிப்பதற்கு காரணமே அந்த தோல்விகள் தடைகள் மூலமாக பல அனுபவங்களை நாம் பெற்று இறுதியிலே ஒரு நிலையான வெற்றி பாதையை நாம் அமைப்பதற்காகவே கடவுள் தொடக்கத்திலே சில காரியங்களை இது போன்ற தடைகளை அனுமதிப்பார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதுமே தொடக்க காலத்தை பார்ப்பதை விட முடிவு எப்பேற்பட்ட முடிவாக கடவுள் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறார் என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்திற்கு இன்றைய திருமண வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அநேக திருமணங்களில் முதல் 6 மாதம் முதல் 1 வருடத்திற்கு முன்பதாகவே நிறைய தம்பதிகளுக்கு விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றத்திலே முறையிடுகிறார்கள். ஏனென்றால் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் இவர்கள் விரும்புவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது போன்ற புரிதல் இல்லாத காரணத்தினால், கோபத்தின் காரணத்தினால், எரிச்சலின் காரணத்தினால் நாம் பிரிந்து வாழ்வதே சுகம் என்று அவர்கள் தவறான முடிவுக்கு வருகிறார்கள். இந்த காலகட்டத்திலே அவசர கால சூழ்நிலையிலே நாம் எல்லாவற்றையுமே உடனடியாக எனக்கு வேண்டும், நான் நினைப்பது உடனடியாக எனக்கு நடக்க வேண்டும் என்று சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருடைய மனநிலையும் அப்படியாக மாறிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, தயவு செய்து நாம் எப்பொழுது பொறுமையோடு அதிகமாக இருக்கிறோமோ அதற்கேற்ற பலனை நம் கடவுள் நம் கரங்களில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் தொடக்கத்தை விட முடிவை நாம் கவனிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது சமாதானத்தை தரும். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம். பல நேரங்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூட சில பிள்ளைகள் தொடக்கத்திலே சரியாக படிக்க மாட்டார்கள். சரியாக மனப்பாட சக்தி இல்லாமல் நிறைய பாடங்களில் குறைவான மதிப்பெடுப்பார்கள். உடனடியாக அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், பக்கத்து வீட்டு பையனோடு அல்லது உறவினர் பையனோடு அவரை ஒப்பிட்டு மிகவும் கீழ்த்தரமாக பேசுவார்கள். இது அந்த பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு மனநிலையை பாதிக்கும் என்று அவர்கள் உணர்வதில்லை. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தயவு செய்து நம் குடும்பத்திலே, நம் உறவினர்கள் மத்தியிலே, நாம் வேலை செய்யும் இடத்திலே யாராவது ஒருவர் பின்தங்கின நிலையில் இருந்தார் என்றால், இருப்பது போன்ற நிலையிலே நீங்கள் கண்டால் தயவு செய்து அவர்களை ஒதுக்காதீர்கள், அவர்களை பிற்படுத்தி பேசாதீர்கள். நிச்சயமாகவே கடவுள் அவருடைய சாயலாய் படைத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நிறைவான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருவர் ஒரு காரியத்திலே பின்தங்கி இருந்தால் இன்னொரு ஒரு காரியத்திலே மிகவும் பிரகாசமாய் இருப்பார்கள். ஆகவே எல்லாவற்றையும் நாம் பொறுமையோடு கையாண்டு தொடக்கத்தை விட இறுதியான முடிவு எப்படி கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்பதை கவனித்து நாம் அதை ஆசீர்வாதமாய் பெறுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே நாங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் சுவாமி, எங்களை சுற்றி யார் இருந்தாலும் அவர்களை நாங்கள் பொறுமையோடு கவனித்து எங்களுக்கான காரியம் என்ன என்று ஆலோசித்து நிதானித்து முடிவை எடுப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து செபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சில காலகட்டங்கள் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருகிறது என்றால் நாம் பொறுமையோடு காத்திருந்து அதை பெறும் பொழுது இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கடவுள் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.